ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ்எம் கோட். இந்த வீடியோவில் ஆங்குலரில் Tailwind CSS எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், எப்படி கான்ஃபிகர் பண்ணலாம், நார்மல் CSSக்கும் Tailwind CSS ஃப்ரேம்வொர்க்கும் என்ன டிஃபரன்ஸ், எப்படி நம்ம Tailwind CSS ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் Tailwind நான் ஆங்குலரில் ஆட் பண்ணிவிட்டு அதோட பேசிக்ஸை உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிற வேறு சில வீடியோஸோட லிங்க் உங்களுக்கு நான் தரேன். அதையும் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா Tailwind உங்களுக்கு ரொம்ப கிளியராக இருக்கும். இந்த கோர்ஸில் நீங்கள் Tailwind ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ நான் ரீசெண்டாக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், ஆங்குலர் கிராஷ் கோர்ஸோட ஒன் ஆஃப் த வீடியோ. பட் இந்த வீடியோஸ் நான் எப்படி போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த வீடியோட இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் உங்களுக்கு வேணும்னா அது இந்த வீடியோவில் நான் கம்ப்ளீட்டாகவே கவர் பண்ணியிருப்பேன். சப்போஸ் இந்த ஃபுல் கோர்ஸையும் நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸோ இந்த வீடியோ ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறவங்களுக்கு Tailwind எப்படி நம்மளோட ஆங்குலர் ப்ராஜெக்ட்டில் ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ தட் இந்த வீடியோ ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ Tailwindோட வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டு கெட் ஸ்டார்டட் கொடுத்துட்டு இங்கே ஃப்ரேம் ஒர்க் கைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே எல்லா ஃப்ரேம் ஒர்க்ஸும் கைட் கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம ஆங்குலர் கிளிக் பண்ணோம்னா இங்கே ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ ஸ்டெப்ஸ் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் தான். ஃபஸ்ட் நம்ம ஆங்குலர் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணோம், அந்த ப்ராஜெக்ட்டில் நம்ம போயிடணும். அதுக்கப்புறமா இந்த 3 பேக்கேஜஸை நம்ம ப்ராஜெக்ட்டில் டெவலப்மெண்ட் டிபெண்டன்சியாக நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா இந்த கமெண்ட் ரன் பண்ணோம் அப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட்டில் Tailwindக்கான கான்ஃபிகரேஷன் ஃபைல் ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம அதை தான் பண்ணியிருந்தோம். டெவலப்மெண்ட் டிபெண்டன்சி அந்த 3 பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணோம். அதுக்கப்புறமா செகண்ட் கமெண்ட் ரன் பண்ணோம். Tailwindோட கான்ஃபிகரேஷன் ஃபைல் நமக்கு ஜென்ரேட் ஆச்சு. அடுத்த ஸ்டெப் கான்ஃபிகரேஷன் ஃபைல் ஜென்ரேட் ஆனோன்னா அதோட ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் இந்த கண்டென்ட் இருக்குல்ல, அந்த கண்டென்ட்டோட அரே எம்டியாக இருக்கும். நம்ம என்ன பண்ணணும்னா இந்த லைனை காப்பி பண்ணி அந்த அரேக்குள்ளே ஒரு வேல்யூவாக பாஸ் பண்ணிடணும். அடுத்த ஸ்டெப் நம்ம styles.css ஃபைல் இருக்குல்லையா, அங்கே போயிட்டு இந்த 3 லைனை ஆட் பண்ணணும். அதையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான். இந்த 4 ஸ்டெப் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே Tailwind CSS உங்கள் ப்ராஜெக்ட்டில் ஆட் ஆயிரும். நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அண்ட் நம்ம ப்ராஜெக்ட்டில் நம்ம அனிமேட் CSS அப்படின்ற ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு பேக்கேஜ் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம். அனிமேட்டட் Tailwind CSS அப்படின்ற பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதையும் கான்ஃபிகர் பண்ணியிருந்தோம். ஸோ அதை எப்படி கான்ஃபிகர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி இருக்கிற Tailwind CSS கான்ஃபிக் ஃபைல் இருக்கு இல்லையா, இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே புதுசாக ஒரு கான்ஸ்டன்ட் இந்த மாதிரி கிரியேட் பண்ணுறோம். கிரியேட் பண்ணி அனிமேட்டட் Tailwind CSS ரிக்வயர் பண்ணுறோம். அதுக்கப்புறமா நம்ம கிரியேட் பண்ணியிருக்க இந்த கான்ஸ்டன்ட்டை ஒரு ஃபங்க்ஷனாக கால் பண்ணுறோம். கால் பண்ணுறதுக்குள்ளே ஆல்ரெடி இருக்கிற Tailwind CSSோட கான்ஃபிகரேஷனை ஜஸ்ட் நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ இதையும் பண்ணிட்டோம் அப்படின்னா Tailwind CSSோட சேர்ந்து அனிமேட் CSSையும் நம்ம ப்ராஜெக்ட்டில் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்மளோட ப்ராஜெக்ட்டில் ஆப்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ன்ற ஃபோல்டர் ஓப்பன் பண்ணோம்னா ஆல்ரெடி அதுக்குள்ளே இருக்கிற நம்மளோட மெயின் காம்பனன்ட் இருக்குது, ஆப் காம்பனன்ட். ஓகே, ஸோ இந்த காம்பனன்ட் ஓப்பன் பண்ணோம்னா ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோஸில் நம்ம கொஞ்சம் கோட் எழுதியிருந்தோம். இந்த கோடை ஃபுல்லாகவே நம்ம இப்போதைக்கு கமெண்ட் பண்ணிடலாம். கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம ப்ராஜெக்ட்டை ரன் பண்ணிடலாம். npm run startன்னு சொல்லிட்டு இந்த npm run startை நம்ம ஆல்ரெடி கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்கிறோம் இந்த மாதிரி. ஸோ npm run startை ரன் பண்ண உடனே நம்மளோட ப்ராஜெக்ட் இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். மெயின் காம்பனன்ட் இருக்கிற கோடை நம்ம கம்ப்ளீட்லி கமெண்ட் பண்ணியிருக்கிறனால நமக்கு இந்த மாதிரி எம்டியான ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு CSSக்கும் Tailwind CSSக்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் ஒரு டிவ் கிரியேட் பண்ணுறேன். இந்த டிவ்க்குள்ளே ஒரு பேராகிராஃப் டேக் கிரியேட் பண்ணுறேன். அதுக்குள்ளே சும்மா கொஞ்சம் டம்மி டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இப்போ சேவ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட அவுட்புட் இந்த மாதிரி இருக்கும், எந்த ஸ்டைல்ஸுமே இல்லை. ஓகே, இப்போ நம்ம இதுக்கு பேசிக்கான CSS எழுதலாம். ஓகே, ஸோ பேசிக்கான CSS நம்ம எங்கே எழுதலாம் அப்படின்னா நம்மளோட styles.css ஃபைல் இருக்கு இல்லையா, அங்கே எழுதலாம். அப்படி இல்லைனா இந்த ஆப் காம்பனன்ட்.cssலையும் எழுதலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா styles.cssல எழுதுறேன். ஸோ இங்கே நான் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கிளாஸ் எழுதுறேன், கார்டுன்னு சொல்லிட்டு. இந்த கார்டுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா பேக்ரவுண்ட் பிளாக் கொடுத்துட்றேன், கலர் ஒயிட் கொடுத்துட்றேன், ஃபாண்ட் சைஸ் 25 பிக்சல் கொடுக்கலாம், பேடிங் ஒரு 10 பிக்சல் கொடுக்குறேன், பார்டர் 3 பிக்சல், சாலிட் ரெட் கொடுக்குறேன். இனி இங்கே கிரியேட் பண்ணியிருக்க இந்த கார்டுன்ற கிளாஸை நம்மளோட இந்த டிவ்வுக்கு கிளாஸாக நம்ம ஆட் பண்ணிடலாம். கிளாஸ் கார்டு. இப்போ நம்ம சேவ் பண்ணிவிட்டு அவுட்புட் பார்க்கலாம். இந்த மாதிரி வந்திருக்கும். நம்ம என்னென்ன பண்ணியிருந்தோம், பேக்ரவுண்டை நம்ம பிளாக் ஆக்கியிருந்தோம், ஃபாண்ட் கலரை நம்ம ஒயிட் ஆக்கியிருந்தோம், பார்டர் வந்து ரெட்டுன்னு கொடுத்துருந்தோம், கொஞ்சம் பேடிங் அப்ளை பண்ணியிருந்தோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சேம் கண்டென்ட்டை காப்பி பண்ணி இதுக்கு கீழே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த கார்டு அப்படின்ற கிளாஸை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ மேலே நம்ம நார்மல் CSS எழுதணும் இல்லையா, கீழே நம்ம Tailwind CSSோட கோட் எழுதலாம். ஓகே, ஸோ பேசிக்கலி Tailwind CSSை நீங்கள் ஒன் லைனில் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட இந்த கிளாஸ் இருக்குல்ல, இந்த கிளாஸில் நம்ம எத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதியிருந்தோம், 1 2 3 4 5 ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதியிருந்தோம் இல்லையா. இந்த 5 ஸ்டேட்மெண்ட்ஸையும் நம்ம ஒவ்வொரு செப்பரேட் கிளாஸாக எழுதுனா எப்படி இருக்கும், அவ்வளோதான் Tailwind CSS. அதை நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் செட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ பேக்ரவுண்டுக்கு Tailwind CSSல ஆல்ரெடி ஒரு கிளாஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா BG black. ஓகே, ஸோ இந்த கிளாஸ் நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா CSSல இந்த ஒரு லைன் எழுதுறதுக்கான சமம். அதுக்கப்புறமா ஃபாண்ட் கலர் நம்ம செட் பண்ண போகிறோம். ஃபாண்ட் கலருக்கு Tailwind CSSல ஆல்ரெடி ஒரு கிளாஸ் இருக்குது, டெக்ஸ்ட் ஒயிட். ஓகே, ஸோ டெக்ஸ்ட் ஒயிட் அப்படின்ற கிளாஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக இதை தான் பண்ணும், அதோட ஃபாண்ட் கலரை இந்த மாதிரி ஒயிட்டுன்னு மாற்றிடும். அடுத்து நம்ம ஃபாண்ட் சைஸ் கொடுக்கலாம். ஃபாண்ட் சைஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம்னா டெக்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைஸ் ஸ்பெசிஃபை பண்ணலாம். இப்போதைக்கு நான் 2XL கொடுக்குறேன். ஓகே, இல்லைனா 3XL கூட கொடுத்துக்கலாம். ஸோ இந்த கிளாஸை ஹவர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் ஃபாண்ட் சைஸ் வந்து 1.875 m, அதாவது 30 பிக்சல் அப்படின்ற மாதிரி காமிக்கும். ஸோ 30 பிக்சல் நம்ம வச்சுக்கலாம். ஸோ வேணும்னா இங்கே வந்துட்டு இந்த 25 நீங்கள்
30 வச்சுருங்க. ஸோ சேம் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இனி அடுத்து பேடிங் 10 பிக்சல் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ பேடிங்னு சொல்லிட்டு நம்ம சைஸ் ஸ்பெசிஃபை பண்ணோம். நான் 3 கொடுக்குறேன். பேடிங் 3க்கு Tailwind CSS செட் பண்ணுறது 12 பிக்சல் அப்படின்ற பேடிங். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கேயும் வேணால் 12 பிக்சல் வச்சுக்கலாம். இனி பார்டர் 3 பிக்சல் கொடுத்துருக்கோம் இல்லையா? பார்டர் நம்ம 4 பிக்சல்னு வச்சுக்குவோம். இங்கே போயிட்டு இனி பார்டருக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு கிளாஸ் எழுதணும். ஸோ பார்டருக்கு எப்படி கிளாஸ் இருக்கும் Tailwind CSS அப்படின்னா, பார்டரோட சைஸை ஸ்பெசிஃபை பண்ணுற மாதிரி ஒரு கிளாஸும் பார்டரோட கலரை ஸ்பெசிஃபை பண்ணுற மாதிரி செப்பரேட் கிளாஸும் இருக்கும். ஸோ 2 கிளாஸ் நம்ம எழுத போகிறோம். ஒன்று பார்டர் ஹைஃபன் நான் 4 கொடுக்குறேன். பார்டர் 4 பாருங்கள், உங்களுக்கு பார்டர் விட்த்து உங்களுக்கு 4 பிக்சல் கொடுக்கும். அதுக்கப்புறமா இதுக்கு கலர் ஸ்பெசிஃபை பண்ணும். பார்டரோட கலரை Tailwindல நம்ம எப்படி ஸ்பெசிஃபை பண்ணோம் அப்படின்னா, பார்டர் ஹைஃபன் சொல்லிட்டு ஒரு கலர் கொடுக்கலாம். ரெட்டுன்னு கொடுத்தோம்னா பாருங்கள் கீழே நிறைய சஜஷன்ஸ் வரும். இதில் நான் இப்போதைக்கு ரெட் 600 கொடுக்குறேன். ஸோ இப்போ பேசிக்கலி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஜஸ்ட்டு இந்த 5 லைனுக்கு பதிலாக இங்கே 6 கிளாஸ் எழுதியிருக்கோம். பிஜி பிளாக்கு, டெக்ஸ்ட் ஒயிட்டு, ஃபாண்ட் சைஸு, பேடிங்கு, பார்டரோட சைஸு, பார்டரோட கலர். ஓகே, இப்போ நம்ம சேவ் பண்ணிவிட்டு அவுட்புட் பார்க்கலாம். இந்த 2 ஃபைலையும் நான் சேவ் பண்ணிடுறேன். இப்போ அவுட்புட் பாருங்கள், உங்களுக்கு ரெண்டுமே ஓரளவுக்கு சிமிலர் ரிசல்ட் தான் கிடச்சிருக்கும். இவ்வளோ தான் Tailwind CSSக்கும் CSSக்குமான டிஃப்ரென்ஸ். ஸோ பேசிக்கலி CSSல நீங்கள் பேக்ரவுண்ட் அப்படின்னு எங்கெல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணுறீங்களோ அதுக்கு ரிலேட்டடான கிளாஸஸ் எல்லாமே Tailwindல பிஜி ஹைஃபன் அப்படின்னு இருக்கும். பிஜி ஹைஃபன் அப்படின்னு இருக்கும். ஓகே, அதுக்கப்புறமா இங்கே நம்ம கலர் ஸ்பெசிஃபை பண்ணுவோம் இல்லையா? Tailwindல பை டிஃபால்ட்டாகவே நிறைய கலர்ஸ் இருக்குது. அதை நான் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபாண்ட்டோட கலர் பண்ணோம் அப்படின்னா நம்ம இங்கே கலர் காலன் அப்படின்னு கொடுப்போம் இல்லையா? இங்கே டெக்ஸ்ட் ஹைஃபன் அப்படின்னு இருக்கும். டெக்ஸ்ட் ஹைஃபன் கொடுத்துட்டு நம்ம ஏதாவது ஒரு கலர் ஸ்பெசிஃபை பண்ணலாம். இதேமாதிரி ஃபாண்ட் ரிலேட்டடாக இருக்கிற எல்லாமே டெக்ஸ்ட் ஹைஃபன் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ கலர் கொடுத்தோம்னா டெக்ஸ்ட் ஹைஃபன் ஒரு கலர், சைஸ் கொடுத்தோம்னா டெக்ஸ்ட் ஹைஃபன் ஒரு சைஸ் வந்துட்டு லார்ஜ், ஸ்மால், மீடியம், எக்ஸ்ட்ரா லார்ஜ், 2XL, 3XL, 4XL இந்த மாதிரி நிறைய சைஸஸ் இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் காமிக்கிறேன். அதே மாதிரி பேடிங் கொடுக்கணும் அப்படின்னா பி ஹைஃபன் கொடுத்துட்டு நம்ம ஏதாவது ஒரு சைஸ் ஸ்பெசிஃபை பண்ணலாம். பை டிஃபால்ட்டாக Tailwindல இருக்கிற ஏதாவது ஒரு கிளாஸை ஸ்பெசிஃபை பண்ணலாம். பார்டருக்கும் பார்டர் ஹைஃபன் சொல்லிட்டு ஒரு சைஸ் கொடுக்கலாம். பார்டர் கலருக்கு சேம் பார்டர் ஹைஃபன் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு கலர் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி Tailwind CSSோட எல்லா கிளாஸஸுமே ஓரளவுக்கு நம்ம நார்மல் CSSக்கு ரிலேட்டபிளாக தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் அந்த கிளாஸை பார்த்தாலே உங்களால் அதுக்கான CSS என்னவா இருக்குன்னு சொல்லி ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிட முடியும். அந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து நீ பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய Tailwind கிளாஸஸ் என்னென்ன, அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நம்மளோட சேனலில் ஆல்ரெடி Tailwind CSS பற்றி டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு ஃபுல் பிளேலிஸ்ட் உங்களுக்கு நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோஸ் வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அது ரொம்ப இன்டெப்த்தாக இருக்கும். இந்த வீடியோவில் ப்ரீஃபாக Tailwindல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் மட்டும்தான் இந்த வீடியோவை யூடியூப் நிறைய பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். ஸோ தட் அதுபடி நம்ம சேனலும் க்ரோ ஆகும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் டூயிங் தட். ஓகே, பேக் டு த டாபிக். ஸோ Tailwindோட டாக்குமெண்டேஷன் போனோம் அப்படின்னா இங்கே கீழே கோர் கான்செப்ட்னு சொல்லிட்டு யூட்டிலிட்டி ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் கொஞ்சம் முன்னாடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா? CSSக்கும் Tailwind CSSக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் அதான் இங்கே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வேணால் ரீட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஹவர், ஃபோக்கஸ் இந்த மாதிரி ஸ்டேட்ஸ் பற்றி. ஸோ பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஸ்டைல்ஸில் நம்ம ஹவர்லாம் கொடுப்போம் இல்லையா? காலன், ஹவர் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஹவர் பண்ணுற மாதிரி இல்லைனா ஆக்டிவாக இருக்கிற மாதிரி அப்படின்ற சூடோ கிளாஸஸ் எல்லாம் எப்படி நம்ம Tailwindல ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஜஸ்ட்டு அந்த கிளாஸுக்கு பின்னாடி நீங்கள் ஹவர் காலன் அப்படின்னு நீங்கள் கொடுத்தா போதும். இப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த கலர் உங்களுக்கு ஹவர் பண்ணும்போது மட்டும்தான் வரும். ஸோ Tailwind CSSல இது ஃபுல்லாக சேர்த்து ஒரு கிளாஸு. ஸோ இந்த கிளாஸ் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக ரீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஹவர் காலன் பிஜி ஹைஃபன் பிளாக் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம அவுட்புட் பார்த்தோம்னா பாருங்கள், இனிஷியலி உங்களுக்கு கலர் எதுவுமே இல்லையா? நான் ஹவர் பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு பிளாக் வருது. ஓகே, அதே மாதிரி டெக்ஸ்ட் கலரும் நீங்கள் வேணால் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். பாருங்கள், ஹவர் காலன் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், நார்மலாக இருக்கும்போது உங்களுக்கு டெக்ஸ்ட் கலர் பிளாக்காக இருக்குது, ஹவர் பண்ணும்போது உங்களுக்கு ஒயிட்டாக வருது. ஸோ இந்த மாதிரி எல்லா கிளாஸ்க்கு பின்னாடியும் ஹவர் காலன் இந்த மாதிரி சூடோ எலமெண்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கும்போது நான் யூஸ் பண்ணுற கிளாஸஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக அது புரிஞ்சிடும். ஓகே, ஸோ பேசிக்காக இப்போதைக்கு ஹவர் காலன் அப்படின்ற மாதிரி சூடோ கிளாஸஸ் நம்ம கிளாஸுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்க முடியும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அடுத்து ரெஸ்பான்சிவ் டிசைன் அப்படின்னா நம்ம நார்மலி பூட் ஸ்ட்ராப்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா? ஸ்மால், மீடியம், லார்ஜ் இந்த மாதிரி. ஸோ இது என்னென்னா ஸ்மால் ஸ்க்ரீனுக்கு நம்ம ஒரு டிசைனை தனியாக அடாப்ட் பண்ணணும், அடாப்ட் பண்ணிக்கலாம். லார்ஜ் ஸ்க்ரீனுக்கு வேறு மாதிரி அடாப்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைன் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு செட்டப் தான் மீடியா குவரி மாதிரி CSSல. ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், நான் இந்த ஹவரை ரிமூவ் பண்ணிடுறேன், இந்த ஹவரையும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தோம்னா நமக்கு அவுட்புட் இந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லார்ஜ் ஸ்க்ரீனுக்கு மேலே மட்டும் எனக்கு பிஜி பிளாக் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதேமாதிரி டெக்ஸ்ட் கலரும் லார்ஜ் ஸ்க்ரீனுக்கு மேலே மட்டும் எனக்கு டெக்ஸ்ட் ஒயிட் வேணும் அப்படின்னா இங்கேயும் லார்ஜ் காலன் அப்படின்னு நீங்கள் கொடுத்துடலாம். அவுட்புட் பாருங்கள் உங்களுக்கு மாறி இருக்காது, ஏன்னா நம்ம ஆல்ரெடி லார்ஜ் ஸ்க்ரீனில் தான் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இன்ஸ்பெக்ட் போகிறேன். இன்ஸ்பெக்ட் போயிட்டு ஸ்க்ரீன் சைஸை இந்த மாதிரி குறைச்சிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் உங்களுக்கு பிஜி பிளாக் வரல. அதேமாதிரி டெக்ஸ்ட் கலரும் பாருங்கள் டெக்ஸ்ட் ஒயிட்டாக இல்லை. பட் லார்ஜ் ஸ்க்ரீனுக்கு மேலே போகும்போது இப்போ பாருங்கள்
லார்ஜ் ஸ்க்ரீனுக்கு மேலே போகும்போது உங்களுக்கு வந்துடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரெஸ்பான்சிவாகவும் உங்களோட எல்லா கிளாஸஸையும் நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும். இந்த பிரேக் பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும். ஸ்மால், மீடியம், லார்ஜ், எக்ஸ்ட்ரா லார்ஜ், 2XL. ஓகே, இந்த பிரேக் பாயிண்ட்ஸை எந்த கிளாஸுக்கு பின்னாடி வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஆட் பண்ண மாதிரி. அதே மாதிரி லார்ஜுக்கு மேலே உங்களுக்கு இந்த கலர் வேணும், பட் லார்ஜுக்கு கீழே வேறு கலர் வேணும், நீங்கள் அதையும் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணலாம். அது நீங்கள் என்ன பண்ணணும்னா சும்மா ஒரு கிளாஸை ஸ்பெசிஃபை பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பிஜி பிளாக்கு பதிலாக பிஜி ரெட் 600ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், சும்மா நான் ஒரு கலர் கொடுத்துருக்கேன். லார்ஜுக்கு மேலே போகும்போது வேறு கலர் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இது எக்ஸாக்ட்லி அதே மாதிரி தான் நடக்கும். இப்போ பாருங்கள், நார்மலி நான் கொடுத்துருக்க ரெட் கலர் வருது. லார்ஜுக்கு மேலே போகும்போது உங்களுக்கு லார்ஜுக்கு மேலே நம்ம என்ன கலர் கொடுத்துருந்தோமோ அது ஓவர் ரைட் ஆயிரும். இதே மாதிரி தான் உங்களுக்கு ஃபாண்ட் சைஸ், பேடிங் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் பேடிங் வச்சு உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், பேடிங் 3 இருக்கா? நான் என்ன பண்ணுறேன்னா டிஃபால்ட்டாக எனக்கு பேடிங் 3 இருக்கட்டும். லார்ஜ் ஸ்க்ரீனுக்கு மேலே போகும்போது பேடிங் 12 வேணும்னு நான் கொடுத்துறேன். ஓகே, இப்போ நம்ம சேவ் பண்ணிடலாம். அவுட்புட் பார்த்தோம்னா பாருங்கள், ஸ்மால் ஸ்க்ரீனில் நமக்கு பேடிங் கம்மியாக இருக்கா? பை டிஃபால்ட்டாக நமக்கு பேடிங் கம்மியாக இருக்குது. லார்ஜ் ஸ்க்ரீனுக்கு மேலே போகும்போது பாருங்கள், உங்களுக்கு பேடிங் இன்க்ரீஸ் ஆயிரும். இங்கே பாருங்கள், பேடிங் இன்க்ரீஸ் ஆயிரும். இப்படி நீங்கள் பிரேக் பாயிண்ட்ஸையும் எந்த கிளாஸுக்கு பின்னாடி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ரெஸ்பான்சிவ்னஸ்க்கு நம்ம Tailwind CSSோட கிளாஸஸை எப்படி ஹேண்ட் பண்ணலாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது இல்லாமல் இது கீழே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. பட் இந்த கோர்ஸை ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கு இந்த 3 விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அடுத்து நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது கலர்ஸ். ஓகே, கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கஸ்டமைசேஷனுக்கு கீழே பாருங்கள் கலர்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு நிறைய கலர்ஸ் இருக்கா. இவ்வளோ கலர்ஸுமே Tailwind நமக்கு டிஃபால்ட்டாகவே நமக்கு ப்ரொவைட் பண்ணுற கலர்ஸ். ஓகே, ஸோ இந்த கலர்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்கிற நேமை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இண்டிகோ கொடுக்கணும் அப்படின்னா, இங்கே வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பிஜி ரெட்டுன்னு வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு பதிலாக பிஜி இண்டிகோன்னு நான் கொடுக்குறேன். ஓகே, பிஜி இண்டிகோ கொடுத்துட்டு அதுக்குள்ளே நிறைய ஷேட்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்குது. 50, 100, 200 அப்படின்னு சொல்லிட்டு 900 வரைக்கும் இருக்கும். இதில் ஏதாவது ஒரு ஷேட் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போதைக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு பிஜி இண்டிகோ 600 வைக்கிறேன். நான் சேவ் பண்ணிடுறேன். அவுட்புட் பார்த்தோம்னா பாருங்கள், ஸ்மால் ஸ்க்ரீனில் உங்களுக்கு அந்த கலர் வந்திருக்கும். சப்போஸ் உங்களுக்கு லைட்டான ஷேட் வேணும் அப்படின்னா நீங்கள் 50லேருந்து ட்ரை பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் 50 கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லைட் ஷேட் இருக்கும். டார்க் ஷேட் வேணும்னா 900 வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம். இந்த மாதிரி 900 கொடுத்துட்டோம்னா டார்க் ஷேட் இருக்கும். ஸோ கலர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பேக்ரவுண்டுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிஜி ஹைஃபன் அப்படின்னு கொடுத்துட்டு நான் சொன்ன மாதிரி கலர்ஸ் கொடுக்கலாம். இதே பார்டருக்கு கொடுக்குறீங்கன்னா பார்டர் ஹைஃபன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். இதே டெக்ஸ்ட்டுக்குன்னா டெக்ஸ்ட் ஹைஃபன் சொல்லிட்டு நான் சொன்ன மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நம்ம கலர் செட் பண்ணிக்க முடியும். நம்ம கோர்ஸில் நிறைய விஷயங்களுக்கு நம்ம கலர் செட் பண்ணுவோம். ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் என்னென்ன கிளாஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கஸ்டமைசேஷனில் கலர்ஸ் தான் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அடுத்து நம்ம கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா லே அவுட் இருக்குது. இதுக்குள்ளே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணலாம். இதை பற்றி நானும் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பேசிக்காக தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் அதை அந்த வீடியோட கடைசியில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். லே அவுட்டுக்கு கீழே ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தோம்னா ஸ்பேசிங் இருக்குது. இங்கே பேடிங் கிளிக் பண்ணோம்னா பாருங்கள், பேடிங்க்கு Tailwind என்னென்ன ஆப்ஷன்ஸ் நமக்கு தராங்கன்னு இருக்கும். ஸோ இதை ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா என்னென்ன கிளாஸஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு லைனாக கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஒன்றா ட்ரை பண்ணி வேணாலும் பார்க்கலாம். ஜஸ்ட் பேடிங் ஹைஃபன்னு கொடுத்துட்டு நீங்கள் கண்ட்ரோல் ஸ்பேஸோ இல்லைனா மேக்லனா கமாண்ட் ஐயோ நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும் என்னென்ன கிளாஸஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்றா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜென்ரலாக சைஸஸ் வந்து பேடிங், மார்ஜின் இது மாதிரி எல்லா ஸ்பேஸஸ்க்குமே உங்களுக்கு 0ல் ஸ்டார்ட் ஆகி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா 96 வரைக்கும் இருக்கும். இவ்வளோ கிளாஸஸ் இருக்கும். இது வந்து பேடிங்க்கும் இருக்கும், மார்ஜினுக்கும் இருக்கும், எல்லாத்துக்குமே இருக்கும். நீங்கள் இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பேடிங் நம்ம வந்து பேக் டு ஒரு 5 வச்சிடலாம். இனி நம்ம மார்ஜின் பார்க்கலாம். சேம் மார்ஜினுக்கும் நான் சொன்ன மாதிரி பாருங்கள் 0லேருந்து 96 வரைக்கும் இருக்கும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு மார்ஜின் 14 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சேவ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், மார்ஜின் உங்களுக்கு இங்கே பாருங்கள், உங்களுக்கு இந்த ஸ்பேசிங் கிடச்சிருக்கும் மார்ஜின் 14. ஸோ இதுதான் பேடிங் அண்ட் மார்ஜின் ரிலேட்டடாக வருது. அடுத்து கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா பாருங்கள், ஃபாண்ட் சைஸ் இருக்குது. ஃபாண்ட் சைஸ் பாருங்கள், டெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா ஸ்மால், ஸ்மால், பேஸ், லார்ஜ், எக்ஸ்ட்ரா லார்ஜ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்ம கொஞ்சம் முன்னாடி என்ன பண்ணோம், 3XL கொடுத்து பார்த்தோம் கரெக்டாக. இந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் இருக்குது. இதுவும் நீங்கள் மேனுவலாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி இதுக்குள்ளே இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் ரீட் பண்ணாலே அதுக்கான கிளாஸ் என்னென்னு சொல்லிட்டு அந்த பேஜோட ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஜஸ்ட் காப்பி பண்ணி உங்களோட டிவ்லையோ பேடிங்லேயோ இதில் நீங்கள் போட்டு பார்த்தாலே உங்களுக்கு அவுட்புட் தெரிஞ்சிடும். ஸோ தட் இந்த டாக்குமெண்டேஷன் பார்த்தே உங்களுக்கு லேர்ன் பண்ணிக்கிறது ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் இனிஷியலி நீங்கள் செஞ்சு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி ரெடி ஆகிக்கோங்க. அப்புறமா இந்த கோர்ஸில் நம்ம நிறைய கிளாஸஸ் யூஸ் பண்ணுவோம். Tailwindோட மேக்ஸிமம் கிளாஸஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு Tailwind கிளியராகவே புரிஞ்சிடும். அண்ட் அது இல்லாமல் நான் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் தரேன். இந்த கோர்ஸ்லேயே நம்ம Tailwind பற்றி ஓரளவுக்கு டீட்டெயிலாகவே தெரிஞ்சுக்க தான் போகிறோம். பட் அப்படி இருந்தாலும் Tailwind CSS பற்றி ஆல்ரெடி ஒரு கோர்ஸ் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. அந்த கோர்ஸ் நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு ஃபுல் ஐடியா கிடச்சிரும். சப்போஸ் அந்த கோர்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு பார்க்கறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா நான் ஒரு 4 வீடியோ சொல்கிறேன். ஒன்று Tailwind CSS யூஸ் பண்ணி ரெஸ்பான்சிவாக எப்படி நம்ம டிசைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ. இன்னொன்று ஸ்பேசிங் ரிலேட்டடாக இருக்கிற கிளாஸஸ் எல்லாம் எப்படி இருக்கும், அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ. இன்னொன்று பொசிஷன் ரிலேட்டடான கிளாஸ், ஸ்டாட்டிக், அப்சல்யூட் இந்த மாதிரிலாம் கிளாஸஸ் இருக்கு இல்லையா, அந்த கிளாஸஸை Tailwind CSS யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற வீடியோ. இன்னொன்று ஆப்ஜெக்ட்டை எப்படி நம்ம ஃபிட் பண்ணலாம் அப்படின்றது மாதிரி ரிலேட்டடான ஒரு வீடியோ. ஸோ இந்த 4 வீடியோ பார்த்தா கூட உங்களுக்கு Tailwind பற்றி ஓரளவுக்கு நல்ல ஐடியா கிடச்சிரும். அப்புறமா இந்த கோர்ஸ் உங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. இந்த வீடியோ நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ
நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் மட்டும்தான் யூடியூப் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ப்ரோமோட் பண்ணும். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.